entrepreneurs எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் entrepreneur அகாடமில இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, நீங்க இந்த வருஷம் மிஸ் பண்ணிடவே கூடாத 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன, அண்ட் இது உங்க பிசினஸ்க்கு நீங்க எதை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர் நான் இதுவரை ஸ்டார்ட் பண்ணல இப்போதான் மேபி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றதாலும் சரி, ஆர் நான் ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், ஆர் என்னோட ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்கள் சரண்யா நாராயணமூர்த்தி தமிழ் entrepreneur அகாடமியில் நீங்கள் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அண்ட் மெயினாக டிஜிட்டல் மீடியாஸ் த்ரூ உங்கள் சேல்ஸ் அண்ட் உங்கள் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஸோ இமீடியட்டாக தமிழ் entrepreneur அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பிஸ்னஸஸ் ஆர் ஜஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ் உங்களுக்கு இல்லாத மாதிரி எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்காக மோர் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணான்றதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் போகலாமா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த 7 திங்ஸை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ள உங்களால் 7 டிஃப்ரெண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது ஒன்னொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக எஃபர்ட் போடணும் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே ஒன்றா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயம் ஆரம்பிச்சுட்டு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இதுலேருந்து ஒரு சைடு இன்கம், அதுலேருந்து ஒரு சைடு இன்கம், அதுலேருந்து ஒரு சைடு இன்கம்னு வந்ததுன்னா நீங்கள் போடுற எஃபர்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் அப்படி ஒரு சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 7 இன்கம் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ இது எல்லாமே வந்து நான் பாசிவாக ஜென்ரேட் பண்ணலாமா, அதாவது ஜஸ்ட் நான் எஃபர்ட் போடாமல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுவும் நான் சொல்லிவிடுறேன், நான் வந்து உங்களுக்கு கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ் சொல்லித்தர போகிறதே கிடையாது. பட் நீங்கள் வந்து என்கிட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது, என்கிட்ட எஃபர்ட் இருக்குது, ஆர் நான் வந்து எனக்கு எஃபர்ட் போட ரெடி, நான் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தமிழ் entrepreneur அகாடமியில் நாங்கள் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி? ஏன்னா எங்களோட ஆல் த வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு ஸ்கில் சொல்லித்தரோம். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போது நான் என்னென்ன ஃபர்ஸ்ட் 7 இன்கம் சோர்சஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ 100% ப்ராக்டிக்கலி இது ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மானிட்டைசேஷன். இப்போ கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன? சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? இப்போ இதை நான் ஷூட் பண்ணது ஒரு நாளில் ஷூட் பண்ணியிருப்பேன். ஆனால் அடுத்த 10 வருஷம் ஆனாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க யூடியூப் எங்களுக்கு பே பண்ணும். பிகாஸ் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் த்ரூ கற்றுட்டு இருக்கீங்க. நம்பர் 2 ஆட்ஸ் ரன் ஆகிறதால யூடியூபுக்கு இன்கம் வரும். அண்ட் அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் யூடியூப் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன். இப்போ இது வந்து யூடியூப்பில் மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூடியூப்பில், பிளாக்ஸில், பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே இது வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்றதையும் தாண்டி என்னால் வந்து யூடியூப் த்ரூ நீங்கள் எதுவுமே பே பண்ணாமல் ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியுது இல்லையா? அதுதான் கண்டென்ட் மானிட்டைசேஷன். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு எஃபர்ட் போட்டு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா தென் அசெட்ஸ் மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டென்ட் மானிட்டைசேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் வந்து என் கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ ஓகே, இப்போ வந்து நான் அதில் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா நான் என்ன பண்ணுறது? எல்லாமே என்னால் வந்து ஒரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த வீடியோ மேக்ஸிமம் என்ன ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரை இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோதான், கரெக்டாக? அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் இதில் இருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? லெட்ஸ் நீங்கள் வந்து நான் வந்து இப்போ எப்படி வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி என் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும், என் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறேன் அப்படின்னா இது மூணுமே நம்மளோட மெட்டா பவர் ப்ரோக்ராமில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன். எவ்ரி சாட்டர்டே லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக ரெக்கார்டட் மாடியூலில் மோர் தென் ஒரு 50 ஹார்ஸ் ஆஃப் கிளாஸில் கிளியராக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். 1 டைம் ஃபீ தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. எதனால? பிகாஸ் எங்கிட்ட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைவ் கிளாஸஸ் அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. கரெக்டாக? ஸோ இங்கே தான் செகண்ட் சோர்ஸ் வருது. அது எங்கன்னா நம்ம வந்து கோர்சஸ் ஆர் வந்து சம்திங் ஒரு டீட்டெயில் லேர்னிங் கொடுக்குறோம். கண்டென்ட்டில் ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறத இதை நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்றதை நான் அந்த மெட்டா பவர் ப்ரோக்ராமில் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க. இது ரெண்டாவது.
இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் தென் கோர்சஸும் செல் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க. இப்போ இந்த கோர்சஸை எதர் நீங்கள் ரெக்கார்டடாக பண்ணலாம் ஆர் லைவ் கோஹோட்ஸாகவும் பண்ணலாம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து எப்படின்னா ரெக்கார்டட் அண்ட் லைவ் ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா கொடுக்குறோம். நீங்களும் அப்படி தான் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை செல் பண்ணிவிட்டு இதே மாதிரி செகண்ட் இதில் ஒரு லைவ் கோஹோட் தனியாக ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் லைவ் கோஹோட் தனியாக ரன் பண்ணிங்கன்னா அது வந்து குரூப் கோச்சிங்காக இருக்கும். இப்போ எங்களோட மெட்டா பவர் கோர்ஸ்க்கு நாங்கள் 10,000 தான் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ இது நான் இது ஒன்லி லைவ் கம்யூனிட்டியாக லைவாக ஒரு 6 வீக்ஸில் வந்து நான் இதே செல் பண்ணுறேன்னு வைங்க. அட்லீஸ்ட் என்னால் அதுக்கு ஒரு 20-25,000 சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அங்கே லைவ் கோஹோட்ஸில் வந்துட்டு ஒன்லி லைவ் அதுவும் 6 வீக்ஸ் தான் போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ப்ளஸ் நான் மோர் தேன் ஒரு 10 or 15 மெம்பர்ஸ் என்னால் அந்த கோஹோட்டில் எடுக்க முடியாது. பட் அது என்னோட பர்சனல் சாய்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 10-15 பீப்புளில் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ட் அட்டென்ஷன் பர்ஃபெக்டாக கொடுத்து பண்ணலாம். அண்ட் ஒவ்வொருத்தரையும் ஒன் ஃபாலோ அப் பண்ணலாம் அப்படின்ற செட்டிங்கில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க. அது கிளையன்ஸுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் வந்து ஒரு கம்மியான டைம் பீரியடுக்கு தான் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கோர்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் மெட்டா பவர் கோர்ஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்க. அது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம், எதுவுமே இது பண்ண வேண்டாம், கண்டினியூஸ் இது. பட் இந்த மாதிரி குரூப் கோஹோட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு ஒரு 4 வீக்ஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷார்ட் பீரியடில் ஒரு கன்சிஸ்டன்ட் சப்போர்ட்டோட நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து உங்களோட தேர்ட் ரெவன்யூ ஸ்ட்ரீமாக இருக்கலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் பேசிவாக பண்ண முடியாது. இப்போ கண்டென்ட்டோ இல்லை வந்து கோர்ஸஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணனா என்றைக்கு வேணால் அதில் இன்கம் வரும். பட் இந்த குரூப் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நான் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்போ மட்டும்தான் இன்கம் வரும். ஸோ இது உங்களோட தேர்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் சோர்ஸ். இது மூணையும் வந்து நீங்கள் லெவரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தோட சேர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது உங்களோட கம்யூனிட்டி. அண்ட் அந்த கம்யூனிட்டி நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட மேம் நான் உங்கள் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வந்தது, பட் இன்னும் கொஞ்சம் வந்து நான் உங்க கூட க்ளோஸராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஃபோக்கஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து 1-on-1க்கு ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ 1-on-1s வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிக்கெட் ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்கும், ஒரு கோச்சிங் மாடல் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தென் ஒரு குரூப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க, தென் ஒரு ஹை டிக்கெட்டில் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ குரூப் கோச்சிங் ஹை டிக்கெட் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணலை. பட் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதிகமான வேல்யூ இந்த ஃபனலில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து நான் இன்னும் 2 கம்பெனிஸ் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ரீசன்னால இது ரெண்டையும் நான் இதில் எடுத்துகிட்டு வரல. பட் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் அ வெரி குட் மாடல். அண்ட் இதை வந்து நான் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில் பண்ணது இல்லையே தவிர, பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 கம்பெனியில் இந்த மாடல் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஹைலி ரெவன்யூ ஜென்ரேட்டிங். ஏன்னா நீங்கள் ஹை டிக்கெட் அப்படின்னும் போது உங்களோட ஸ்கில் செட் பொறுத்தும் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேல்யூ டெலிவர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தும் நீங்கள் ப்ரைஸ் பண்ணலாம். ஆஸ் பேசிக்காக ஒரு 50,000 ஆரம்பிச்சிங்கன்னா மோர் ஒரு 3 to 5 lakhs வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் பர் கிளைண்ட்டுக்கு. அகேன் நீங்கள் என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஹையர் டிக்கெட் சைஸ்க்கு ஈஸியாக இதை ஸ்கேல் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட 4th ரெவன்யூ ஸ்ட்ரீம். நீங்கள் வந்து 1-on-1 கன்சல்டேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 4 பார்த்தோம். கண்டென்ட் எடுத்து கோர்சஸ் பார்த்தோம், கோர்சஸ் எடுத்து குரூப் கோச்சிங் பார்த்தோம், அடுத்து 1-on-1 பார்த்தோம். சரி, இதோட முடிஞ்சிருச்சு என்னோட கோச்சிங் மாடல். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம தனித்தனியாக ஒன்று பண்ண போகிறதில்ல, எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதை நான் எப்படி மீன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளோட பிஸ்னஸில் ஒரு 100 திங்ஸ் பண்ணுறோன்னா உங்கள் அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஆகும். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவேனா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேனா, இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு யூனிக் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இன்னும் 2 கம்பெனி ரன் பண்ணுறேன்னு. ஒன்று வந்து தி கண்டென்ட் பாட், அது மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரெண்டாவது லைன்.டிஜிட்டல் அப்படின்றது இட் இஸ் அ சேல்ஸ் ஜென்ரேஷன் கம்பெனி. இப்போ சேல்ஸ் ஜென்ரேஷனை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேல்ஸ் சிஸ்டம்ஸ் எங்ககிட்ட இருக்குது, சேல்ஸ் டீம்ஸை ட்ரெயின் பண்ணுவோம், ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேல்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் சேல்ஸ் எக்ஸாக்டாக ஃபார்முலாஸ் என்ன பண்ணால் இது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக எங்ககிட்ட ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நாங்கள் எங்களோட சிக்னேச்சர் ஃப்ரேம்வொர்க்ஸை செல் பண்ணுவோம். ஸோ இப்போது என்னோட ஸ்கோப் என்னோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ஒரு கிளைண்ட்டுக்கே எடுத்துகிட்டு வரேன் டேபிளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயங்கள். ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை நான் என்ன பண்ணணும், எக்ஸாக்ட் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா என்ன ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த பிஸ்னஸ்க்கு நான் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் மெயின் ஸ்கோப். அண்ட் நம்பர் 3, இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்.
என்னோட சோஷியல் மீடியாஸோ என்னோட டிஜிட்டல் சேனல்ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ ஆட்ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன். ஸோ ஓவரால் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண நான் ஹெல்ப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸை நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ தட் ஒன்றா எல்லாமே வரும்போது உங்கள் ஸ்கோப் இதுதான்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஆண்டர்ப்ரனர், நீங்கள் எந்த ஃபீல்டில் ஆண்டர்ப்ரனர் அது ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அதுவும் ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இன்னும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தவங்க கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுவும் இங்கே ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 இப்போ நம்ம பேசுகிற 4 இன்கம் ஸ்ட்ரீமே வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கு இல்லையா. ஒரு ஸ்டேஜில் உங்கள் கிளைண்ட் சொல்லுவாங்க, சரி ஓகே இதை வந்து நானே பண்ணிக்கணும், என்னோட பேஸில் நான் பண்ணணும், பட் எனக்கு கோர்ஸ் வேண்டாம். அந்த டைமில் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் அவங்களுக்கு உங்களோட சிஸ்டம்ஸ், உங்களோட டெம்ப்ளேட்ஸ் அண்ட் உங்களோட ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக ரிசோர்ஸஸாக செல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஆண்டர்ப்ரனர் அகாடமியில் நம்ம வந்து கண்டென்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிப்பேன், ஆனால் என்ன டாப்பிக்கில் பண்ணணும், என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஹேஷ்டேக்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணணும், இதெல்லாம் மட்டும் நீங்கள் எனக்கு தர முடியுமா? நாங்கள் ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு டிக்கெட் சைஸில் நாங்கள் செல் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாக்ட் ரிசோர்ஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் 5th ரெவன்யூ ஸ்ட்ரீம் இந்த 4க்கும் நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ரிசோர்ஸாக ஏதோ ஒரு புக்காவோ ஆர் ஒரு கைடாவோ ஆர் ஒரு டெம்ப்ளேட்டாவோ நீங்கள் ஆக்சுவலி செல் பண்ணலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு அகைன் ஒரு ரெக்கரிங் இன்கமாக இருக்கும். ப்ளஸ் இதே ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் வந்து உங்களோட கோச்சிங்க்கும் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நிறையா கோச்சஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். பட் சில பேரோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மெம்பர்ஸோடது நீங்கள் கேளுங்களா, அவங்க வந்து எப்படி வந்து நம்மளோட ஓவரால் ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு எவ்ரிடே அதை ரெஃபர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வருன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த எஃபெக்ட் அங்கே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிகாஸ் நாங்கள் வந்து அதை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு தடவை கிரியேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்த மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆப்டிமைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? கண்டினியூஸாக அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் அது யூஸ் ஆகும், உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கும் அது வந்து இவங்க ஆக்சுவலி அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதுதான் உங்களோட 5th ரெவன்யூ சோர்ஸ். நம்ம வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஏஜென்சி. ஸோ இப்போ ஏஜென்சின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க உங்கள் கிளைண்ட்ஸு கரெக்டாக, அதை வந்து உங்களால் ஒரு சொல்லிக் கொடுக்குறீங்க, கன்சல்ட் பண்ணுறீங்க, கோச் பண்ணுறீங்க, அதை வந்து உங்களால் ஒரு சர்வீஸாக பண்ண முடியுமா? இது வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிஸ்னஸ்க்கும் செட் ஆகும். பட் எந்த மாதிரி செட் ஆகுன்றது டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் மேனேஜ் பண்ணி கொடுப்போமா எங்கள் டீமில், உங்களுக்கு வந்து ஆட்ஸ் மேனேஜ் பண்ணி கொடுப்போமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், நாங்கள் பண்ணி கொடுப்போம். பட் இப்போ இதே இது நீங்கள் வந்து நான் ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு சொல்லுவீங்க, நான் எப்படி என் கிளைண்ட்டுக்காக வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்க முடியும்? உங்களால் வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்க முடியாது. பட் உங்களால் டயட் பிளான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும், சப்ளிமெண்ட்ஸ் உங்களால் இது செல் பண்ண முடியும். நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜிம்மோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜிம்மில் உங்களால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் மந்த்லி ஜாயின் பண்ணுறாங்கன்னா மந்த்லி இதுதான் ஒர்க் அவுட் பிளான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது ஒரு பிடி அசைன் பண்ணி உங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு இதே செட்டப்பை நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணலாம். ஆர் ஒரு ஃபிட்னஸ் கோச் எங்களோட கிளைண்ட் வந்து ஏஜென்சி கிளைண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி அவங்களோட ஃபிட்னஸ் பிஸ்னஸ் அவங்க வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று இப்போ இந்த வெயிட் லாஸ், போர்ஷன் கண்ட்ரோல், ஒர்க் அவுட்ஸ், அதெல்லாம் ஒரு பேசிக் இதுன்னு வைங்களேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸோடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணிவிட்டு உங்களோட பிளட் மார்க்கர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்கள் பாடியில் உங்களோட ஸ்பெசிஃபிக் பாடி டைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் மாதிரி. அண்ட் நம்பர் 3 மெயினா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஃபிட்னஸ் அப்படின்னா அந்த பாடி மட்டும் இல்லைங்க, மைண்ட், சோல் அண்ட் இன்னும் ஃபியூ மோர் திங்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒருத்தவங்க அவங்க ஃபனல் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஜஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறது இல்லை, இவங்க ஃபனலில் என்டர் ஆனால் லைஃபே சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் வருது இல்லையா. ஸோ இப்படி வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் இருக்கிறத தாண்டி நீங்கள் ஒன் மோர் எஃபர்ட் என்ன போடலாம் அப்படின்றதான் இந்த பார்ட். ஸோ இதுதான் 6th ஒன், உங்களோட சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஹை டிக்கெட்டாக தான் இருக்கும். உங்கள் 1-on-1 தாண்டியும் ஒரு ஹை டிக்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 6 விஷயங்கள் சொல்லியிருக்கேன்ல, இப்போ நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ இருக்கா, இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் இங்கே தான் ஒரு க்ளீன் ஃபனல் வருது. எப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பேசணும் இல்லையா, கோர்சஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து நானே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கோர்சஸ் செல் பண்ணுவீங்க. இப்போது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நானே பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணுன்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட 5th ரெவன்யூ ஸ்ட்ரீமான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ அவங்க வந்து சரி எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, நான் இன்ட்ராக்ட் பண்ணி கேட்கணும், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து குரூப் கோச்சிங்கில் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ குரூப் கோச்சிங் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஹை லெவலில் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்கு கன்சல்டிங் கொடுப்பீங்க. அந்த கன்சல்டிங் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை பட் உங்களை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு நீங்கள் சர்வீசஸ் கொடுப்பீங்க. சேம் சர்வீஸ் தான், பட் குட்டி 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 அப்கிரேட்ஸ், அது மட்டும்தான் இங்கே. அண்ட் உங்களால் அது பண்ண முடியலன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இன்னொருத்தரோட டைப் வச்சுட்டு கண்டிப்பாக அது பண்ணலாம். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே இப்போ நான் எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரெவன்யூ ஸ்ட்ரீம் சொன்னேன்ல, கண்டென்ட் மானிட்டைசேஷன், அதுதான் மெயின் திங்கிங்க. ஏன்னா அந்த கண்டென்ட் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சொல்கிறீங்க இந்த என்டையர் பிஸ்னஸை நான் எப்படி செட்டப் பண்ணி கொடுக்குறது அப்படின்னா, இதை உங்களுக்கு நாங்கள் தமிழ் ஆண்டர்பிரனர் அகாடமியில் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நான் வந்து டேரெக்டாக அதை ப்ரொமோட் பண்ணவே இல்லை. பட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சேல்ஸ் அந்த மாடலில் நம்ம பண்ணுறோம். உங்களோட கண்டென்ட்டும் இதே ஃப்ளோவில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வேல்யூ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோவை நிறையா பேர் பார்க்கும்போது உங்களை நிறையா பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் அப்ரோச் என்னன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க. நம்ம எதையுமே இங்கே ஹைட் பண்ணலை, யாரையுமே ஏமாற்றலை. ஒருத்தவங்க வர முன்னாடி இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்ற கொஷின் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து லைவ் வெபினார்ஸோ லைவ் செஷன்ஸோ இந்த மாதிரி வீடியோஸோ இன்னும் வந்து ஆக்சசிபிளாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எப்போ அவங்க வந்து ஐ எம் ரெடி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம் அவங்க ஆக்சுவலி உங்கள் ஃபனலுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் பிளாக்ஸ் பண்ணுறீங்க, பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட இன்ஃப்ளூயன்சர் ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட ஆண்டர்ப்ரனர் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப க்ரோ ஆகும். இது க்ரோ ஆகிறதுனால தான் உங்களோட 7th இன்கம் ஸ்ட்ரீமான இன்ஃப்ளூயன்சர் கொலாப்ஸ், பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், உங்களை வந்து ஸ்பீக்கிங் ஈவெண்ட்ஸ்க்கு நிறையா கூப்பிடுறது, அந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதை வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட லெவல் ஆஃப் ஸ்கில் செட்ஸ், உங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சைட் பை சைடு உங்களுக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறது, நான் எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து ஐ ஒன்லி ஹேட் அ பிடெக். ஸோ நான் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் மட்டும்தான் முடிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்ஸ் என் பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது MBA பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நீங்களும் இதே ரூட் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலையுமே நான் அது பண்ணேன். அண்ட் தென் சேல்ஸில் எப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது நான் வந்து சேல்ஸில் PhD பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணணும், இன்னும் நிறையா பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் மெயினாக இன்னும் நிறையா பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் சேல்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்றத சிஸ்டமைஸ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி ரிசர்ச்சாகவும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ரீசன்னால. ஸோ வந்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து நான் இன்னும் வந்து நிறைய ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பேன். நான் வந்து இன்னும் நிறைய இது பண்ணும்போது ஓகே இவங்களுக்கு வந்து சேல்ஸ்னால் இவங்களால நல்லா இது பண்ண முடியும் அப்படின்றது உங்கள் ப்ரொஃபஷனல் க்ரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் கோர்சஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நம்ம மெம்பர் என்ரோல்மெண்ட்ஸும் அதிகமாகும். ஸோ இதான் வந்து ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் எதனால நம்ம வந்து இந்த 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை வந்து நம்ம எப்போவுமே வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்கு. ஏன்னா நீங்கள் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேலை பார்க்கல, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட ஆடியன்ஸை என்ரிச் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் ஃபோக்கஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், ஒரு 1 இயர் நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், பட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களோட சைன். உங்களோட ஸ்கில் செட்ஸ் எது, நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்து உங்கள் பிஸ்னஸ் என்னவா இருக்கணுன்றதையும் நீங்கள் யோசிச்சு உங்களுக்காக இந்த ஒரு ஸ்கில் செட்டை, இந்த ஒரு 7 சோர்ஸஸை இந்த வருஷம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் வித்தின் 2 இயர்ஸில் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக தமிழ் ஆண்டர்ப்ரனர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் திரும்ப மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அண்ட் எனி கொஷின்ஸ் நீங்கள் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் ஆண்டர்ப்ரனர் அகாடமி அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு DM பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ வித் திஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இத்துடன் சைனிங் ஆஃப் பண்ணோம். சரண்யா நாராயணமூர்த்தி. வாழ்க வளமுடன். நன்றி.